தளபதி விஜய் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கியுள்ள படம் தான் ஜனநாயகன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஜனவரி 9 வெளியாக உள்ளது. விஜயின் கடைசி படமான இதன் இசை வெளியீட்டு விழா பார்த்திங்கன்னா நேற்று பிரம்மாண்டமான முறையில் மலேசியாவில் இருக்க புகித் ஜெயிலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் படக்குழுவினர் ஹெச் வினோத், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, லோகேஷ் கனகராஜ், அட்லி, நில்சன் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய், அதிக தமிழர்கள் வாழும் ஊர் மலேசியா அப்படின்னும், நம்ம தமிழர்கள் எந்த நாடு போனாலும் சொந்த நாடாக நினைத்து உழைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். மலேசியா நாட்டின் தூணாக நம் தமிழர்கள் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலாய்க்காரர்கள் போகிறார்கள், இங்குள்ள சைனாக்காரர்கள் தமிழில் பேசுகிறார்கள், நம் கலாச்சாரத்தை உயிரோடு வைத்திருக்கும் மலேசியாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு பெரியது. ஓவர்சீஸில் முக்கிய மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அது மலேசியா மார்க்கெட் தான். இங்கே நிறைய படப்பிடிப்புக்கு வந்திருக்கோம். சில படங்களில் பெயர்களை கேட்டதும் மலேசியாவின் நினைவு தான் வரும். நண்பர் அஜித் நடித்த பில்லா போல நானும் குருவி போன்ற படங்களுக்கு வந்திருக்கேன். நமக்கு தான் யாதும் ஊரே யாவரும் கிளிராச்சே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படியான மலேசியாவில் ஜனநாயகம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்திருக்கிறது சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னுடைய கடைசி படத்தின் விழா, அதை சொல்லும்போது வலிக்குது, ஆனால் என்ன செய்வது? சரி, அதை விடுங்கள். அந்த விழா இங்கு நடப்பதில் மகிழ்ச்சி. எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் ஆதரவு தரும் இங்கு உள்ள என் ரசிகர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைதள நண்பிகள் மற்றும் மலேசிய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ் சினிமா ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவ்வளவு வருடங்களில் தமிழ் மக்களின் சந்தோஷம், துக்கத்தில் கொண்டாட்டம், ஆன்மீகம் என எல்லாவற்றிலும் தமிழ் சினிமா கலந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவில் நானும் சின்ன புள்ளியாக இருந்திருக்கிறேன். சினிமாவை விட்டு ஏன் போகிறீர்கள் என சிலர் கேட்கிறார்கள். சினிமா ஒரு கடல், அதன் கரை ஓரமாக மணல் வீடு கட்ட ஆசைப்பட்டேன். ஆனால் அதை ஒரு மாளிகையாக மாற்றி தந்தது நீங்கள். உங்களுக்கே தெரியும், இது பழைய கதைதான். நான் சினிமாவுக்கு வரும்போது சந்திக்காத அவமானமே இல்லை. அப்போது என்னுடன் இருந்தது என் ரசிகர்கள் மட்டுமே. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 33 வருஷமாக இருந்திருக்காங்க. நான் அடுத்த 33 வருஷம் நான் அவங்க கூட இருக்க போகிறேன். எனக்காக தியேட்டர்களில் அவர்கள் நின்றார்கள். அவர்களுக்கு ஒன்று என்றால் அவர்கள் வீட்டில் நான் இருக்க வேண்டும். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கான நன்றி கடனை தீர்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஆட்டோக்காரர் கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோ வெளியேற்றி ஆஸ்பத்திரி அழைத்து போகிறாங்க. அப்போது பயங்கரமான மழை. ஆட்டோக்காரர் அந்த பெண்ணிடம் குடையை கொடுத்து பார்த்து போகுமாறு சொல்கிறாரு. அதற்கு அந்த பொண்ணு, அந்த குடையை நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பது என கேட்க அவர் சிரித்து விட்டு, வேறு யாராச்சும் தேவைப்படுறதுக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மருத்துவமனை வாசலில் இருந்த பெரியவர் மலைக்கு பயந்து அமர்ந்திருந்தார். அவருக்கு இந்த பெண் குடையை கொடுத்தார். அதற்கு அவரும் எப்படி திருப்பி கொடுப்பது என்கிறார். அந்த பொண்ணு சொன்னாங்க, தேவைப்படுவதற்கு கொடுங்க அப்படின்னு. அந்த பெரியவர் பேருந்து ஏறும்போது அங்கிருந்த பூக்காராமாவுக்கு கொடையை கொடுக்கிறார். கடைசியாக இந்த கொடை ஒரு பள்ளி சிறுமியிடம் செல்கிறது. அந்த சிறுமி அழைத்து செல்ல அவரின் தந்தை வருகிறார். மலையில் மகளை அழைத்து வர அவரிடம் குடை இல்லை. ஆனால் அந்த மகள் குடையுடன் வருகிறார். அந்த அப்பா வேறு யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர் தான். அந்த குடை அவர் கொடுத்த குடை தான். இந்த கதையின் நீதி என்ன அப்படின்னா, முடிந்தவரை எல்லாருக்கும் சின்ன சின்ன உதவி செய்யுங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமையும். வெள்ளத்தில் தவிப்பவருக்கு நீங்கள் படகு கொடுத்தால் பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கும் போது ஒரு ஒட்டகமாக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு கெடுதல் செய்வோரை பழி வாங்கினால் அந்த ஒரு நாள் மட்டுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அவரை மன்னிச்சு பாருங்கள், வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாரையும் கஷ்டப்படுத்த இல்லை. இந்த வாழ்க்கை முடிந்தவரை நல்லது செய்யுங்க, அது வருங்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பிடித்ததான் எடுத்துக்கங்க, ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்ட்டு நண்பன் ஸ்டைலில் சொல்லியிருந்தாரு. அடுத்து நம்ம படக்குழுவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்னைக்கு MDS அப்படின்னு பெயர் வைக்கிறேன், மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தெரிந்து உள்ளே போனால் என்ன வேண்டுமோ அதை எடுத்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அணி என்னை ஏமாற்றியதே கிடையாது. அது என் படமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் படமாக இருந்தாலும் சரி, சிறந்த இசையை தான் கொடுத்துருக்காரு. படிப்படியாக ஏறி செல்கிறார். என் சகோதரர் ஹெச் வினோத் சமூக பொறுப்புள்ள படம் எடுப்பவர். சித்தாந்த ரீதியாக கருத்தை சொல்ல வேண்டும் என முயற்சிப்பார். அவருடன் முன்பே இணைய வேண்டியது, ஆனால் ஜனநாயகன் பணியாற்றும்படி சூழல் அமைந்தது. என்னுடைய வில்லன் பாவி தியோல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்தில் மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய 2 படங்களில் இன்ஸ்பயர் ஆகி செய்ததுதான் பிரியமுடன் மற்றும் வில்லு. அதை அவரிடம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் படத்தை சுட்டு நான் நடித்திருக்கிறேன் என கூறினேன். அப்படியா, என்ன படம் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஐயோ நானே வாய் கொடுத்து மாட்டிட்டேனே அப்படின்னு நினச்சேன். மமிதா பற்றி சுருக்கமாக சொல்லனா, இளைஞர்கள் கொண்டாடும் டியூடாக இருப்பவர். ஜனநாயக அப்புறமேட்டு குடும்பங்கள் கொண்டாடும் டாக்டராகவும் மாறுவார். பூஜா ஹெக்டே தமிழ்நாட்டின் மோனிகா வெலோஜி அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடன் நடிப்பது மகிழ்ச்சியான ஒன்று. எப்போதும் ஹீரோயினுக்கு நான் கெமிஸ்ட்ரி இருக்கும் என்பார்கள், ஆனால் எனக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கிளியில் தொடங்கி இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த படம் பற்றி 2023 பேச்சு
பேச்சுவார்த்தை நடந்தும் அப்போ துவங்க வேண்டி இருந்துச்சு. அதே நேரத்தில் என்னுடைய அரசியல் அறிவிப்பும் வந்துவிட்டது. அவரிடம் ஒரு விஷயம் தான் நான் கேட்டேன், என் ப்ரொடியூசர்கிட்ட. சும்மாவே என் படத்திற்கு பிரச்சனை வரும், இப்போ வேறு பயணத்தை துவங்கி விட்டேன், இதை உங்களால் பண்ண முடியுமா என்றேன். அவர் அதை யோசிக்கவே இல்லை, செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பாசிட்டிவிட்டி அணுகுமுறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இறுதியாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், வாழ்க்கை முன்னேற நண்பர்களை விட வலுவான எதிரிகள் வேண்டும். சும்மா வரவங்க போகிறவங்களாம் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். வலுவானவரை எதிர்க்கும் போது தான் ஜெயிக்கிற அளவுக்கு வலு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜய் தனியாக வருவாரா இல்லை அணியாக வருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நாம் என்றைக்குங்க தனியாக இருந்திருக்கோம்? 33 ஆண்டுகளாக அணியாகத்தானே இருந்திருக்கோம். இப்போது கூட விளக்கம் போதவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் சஸ்பென்ஸ் தான் கிக்காக இருக்கும். ஏதோ பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், மனசில் தோண்டியது தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் மக்களுக்காக நான் நிற்கவும் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2026 ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு யார் பெற்ற மகனும் அப்படிங்கிற பாடுபடுச்சு. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையை முடிச்சுக்கிட்டாரு. சினிமாவில் விஜய் அவர்களுடைய லாஸ்ட் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தளபதி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்துருங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே வித் அஸ். வர்ட்டா.